நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷூர். நாளைக்கு 4 o'clock மீட் பண்ணலாம். ஓகே, பை. How was the day, இந்திரா? கோர்ட்ல கேஸ் எப்படி போச்சு? அது கேட்காத சாய்ரா, அது ஒரு பெரிய கதை. இந்த ராமகிருஷ்ணன் இருக்காரே, அவர் இந்த மால்ல முதல்ல வேலை செஞ்சிருந்திருக்காரு. இந்த விஷயத்த அவர் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. கோர்ட்ல மால் சைட்லேருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ராமகிருஷ்ணன் வேணும்னு இந்த மாலை பழி வாங்கிறதுக்காக இந்த கேஸை இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டாங்க. இது வேறையா? நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஒரு வேலையில இறங்குறோம். ஆனா நம்ம குரூப்லேருந்து யாரோ ஒருத்தருக்கு பர்சனலா லாபமோ நோக்கமோ இருக்குன்னு சொல்லி கிளப்பி விட்டுடுறாங்க. ராணா கேஸ்லயும் இதானே நடந்தது. I'm getting so tired of this, Saira. தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காத இந்திரா. ஒரு அட்வொகேட்டா நீ எப்படி இந்த விஷயத்துக்கு பொறுப்பாக முடியும்? இதெல்லாம் நம்ம நாலேஜுக்கு மீறி போற விஷயம். அப்புறம் எல்லா கேஸ்லயும் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டா எப்படி உன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுவ? Cheer up. Excuse me, madam. வாங்க. என்ன ராமகிருஷ்ணன், இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இந்த மால்ல ஒர்க் பண்றத முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா? சாரி மேடம், இது இவ்வளோ பெரிய விஷயமாகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் ஸோ சாரி. இதில் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தப்போ எனக்கும் அந்த டெவலப்பர்ஸ்க்கும் நடந்த மெயில் கான்வர்சேஷனோட காப்பி இது. அதோட நான் என் சம்பளத்து பாக்கியை கேட்டு அனுப்பின மெயில், அதுக்கு அவங்க என்னை மிரட்டி அனுப்பின ரிப்ளை, அதோட காப்பியும் இது இருக்கு. மேடம், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேடம்? மோர் தென் எனஃப். இது கண்டிப்பா போறோம். ஆனா இது நீங்க எனக்கு முதலே கொடுத்திருந்தா இன்னைக்கே நான் கோர்ட்ல அவங்கள காலி பண்ணிருப்பேன். பரவாயில்ல, இந்தா சாய்ரா. ராகுல், ஆபீஸ்ல யாரும் இல்ல? ஓகே. அங்கிள், எதா வேணுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நோட்டீஸ் டிராஃப்ட் பண்ணணும். ஆஃபீஸில் ஒரு பாயிலும் இல்லை. நான் ஆஃபீஸில் தானே இருக்கேன். நான் டிராஃப்ட் பண்ண மாட்டேனா உங்களுக்கு? உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நான் பார்த்துக்கிறேன். இல்லை அங்கிள், இன்னைக்கு நான் தான் நோட்ஸ் எடுக்க போகிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் தான் நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த ட்ரைனிங் தான் எனக்கு இப்போ அந்த லீகல் நோட்டீஸ்லாம் டிராஃப்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருங்க, நான் போய் லேப்டாப் எடுத்துன்னு வரேன். இரு, எதுக்கு லேப்டாப் எல்லாம்? இந்த பேப்பர் பேனா இருக்கா? இருக்காதே. இந்தா பேனாலாம் பிடிச்சி என்ன ஒரு 10 வருஷம் இருக்குமா? இல்ல ஒரு 3-4 years இருக்கும், அவ்வளவுதான். சோ இந்த நோட்டீஸ் மூலமா யார் அழ வைக்க போறீங்க? அழ வைக்கணும் தான் ட்ரை பண்ண போறேன். பட் இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு இல்லையா, கொஞ்சம் டச் விட்டு போச்சு. நீங்களா அப்படி சொல்றீங்க? உங்களோட நோட்டீஸ்லாம் படிச்சு எத்தனை பேர் பயந்து ஓடி போயிருக்காங்க தெரியுமா? ஆமா, இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னா அப்படி என்ன கேஸ் இது? ஒன்றும் இல்லைம்மா, திஸ் இஸ் a கேஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஒரு நிமிஷம். ஒரு லேடியை அவங்க ஆஃபீஸில் அனாவசியமாக பழி வாங்குறாங்க. த கேஸ் ரன்ஸ் லைக் திஸ். ரேவதின்னு என்னுடைய கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்டு ரேவதி. அவள் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறான். அவளுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருந்து கூட அவளுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டினை பண்ணுறாங்க. ஸோ ஷீ கேம் அண்ட் டோல்ட் மீ திஸ். நான் அதை பேஸ் பண்ணி அவங்க எம்டிக்கு ஒரு நோட்டீஸ் போன வாரம் அமிச்சேன். அந்த எம்டி நோட்டீஸில் நான் சொன்னதையெல்லாம் மறுக்கிறது மட்டும் இல்லாமல்
ரேவதியை கூப்பிட்டு அவளை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. ம் எதையோ சொல்லி அவளுக்கு ஏகப்பட்ட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருக்காங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன். ஐ வாண்ட் எஸ்கலேட் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் ரேவதி. அவளுக்கு எதுனாலையும் மன உளைச்சலோ ஒரு ட்ரபிளோ வரக்கூடாது. ஐ வாண்ட் டு என்ஷூர் தட் தே ஸ்டாப், தட் தே சீஸ் அண்ட் டெசிஸ்ட் ஃப்ரம் ஹாரசிங் ரேவதி. சீஸ் அண்ட் டெசிஸ்ட். அது மட்டும் இல்லை, அந்த பேங்க்குக்கு நான் ஒரு வார்னிங் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது எதை அவங்க மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ அந்த உண்மை வெளிவந்தா அதனுடைய விளைவுகளை சந்திக்க அவங்க ரெடியா இருக்காங்களா? ஃபேஸ் தி Are they willing to face the consequences of their wanton and deliberate vindictive action against a truthful employee? கேளு. ஸ்ட்ராங் வேர்ட்ஸா இருக்கு. இந்த நோட்டீஸை படிச்சுட்டு ரேவதியை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா? எடுக்கட்டுமா? எடுக்கட்டும். That is exactly what I want. ஓகே ஓகே. அவங்க இதுல எவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல முரட்டுத்தனமாவும் பிடிவாதமாவும் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. Let us pray for them to be adamant. ஓகே, got it. எனிவே கொண்டா, நீ என்ன எதிர்க்கேன்னு பாக்குறேன். இல்ல நான் வந்து கொஞ்சம் டைப் பண்ணி அழகா கொண்டு வரேன். டைப் எல்லாம் வேணா, நான் புரிஞ்சுக்கிறேன். இதுவரை கோழி கிறுக்கலா இருக்கும், அப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும். நான் டைப் பண்ணி கொண்டு வரேன். ஏய் பரவாயில்ல. ஐயோ, ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துருச்சு. Those were golden days. What fun we had, le. Che, ஆனா நம்ம ஸ்கூல் கேம்பஸ் தான் பெஸ்ட் in the city. இப்போ நினச்சா பேசாம ஸ்கூலுக்கே போயிடலான்னு தோணுது. ஆனா அப்போ படிக்கும்போது நம்ம எப்படா முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. மழை பெஞ்சா ஸ்கூல் லீவ் விடணும்னு பயங்கரமா ப்ரேயர்லாம் பண்ணிப்போம். You're right. எனக்கு ஒன்று பிரியா, சாந்தி இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்ன தெரியுமா? நீங்கெல்லாம் கலாட்டா பண்ணுவீங்க தெரியுமா? அதான். என்ன எங்களை மட்டும் சொல்ற, நீ மட்டும் என்னவா? சரி சரி விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. தெரியும். அதனால்தான் நம்ம ஃபர்மில் ஒரு ஓப்பனிங் இருந்த உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா, இந்த ஜானவி கேஸ் எப்படி போயிட்டுருக்கு? போயிட்டுருக்கு. பட் எனக்கு என்னவோ இந்த கேஸில் போலீஸ் இதை ஹேண்டில் பண்ணுறது ஐம் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள். இன்னும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. அப்போ அவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு சாதகமாக கூட அமையலாம்ல. யப், எனக்கு என்னவோ தெரியல. எதுக்கு என்ன ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு ஒன்றும் புரியல. ஏசிபி ஜேக்கப் தானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. அவருக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்கு. சென்னையில் மட்டும் இல்லை, அவர் சர்வ் பண்ண எல்லா இடத்துலையுமே அவருக்கு நல்ல பேர் இருக்கு. ஜான்வி கேஸில் போலீஸ் நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன் இப்படி அன்னெசரியாக காம்ப்ளிகேட் பண்ணுறாங்கன்னே தெரியல. நான் சொல்லவா, சில நேரத்தில் சில பேரை நம்பி தான் ஆகணும். போய் தான் பாரு. You're right. இவர் தான் ஜார்ஜ், நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் சொல்லுங்கள் ஜார்ஜ், உங்கள் சைட் ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்கள். போன மாதம் தான் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் சார். வாங்கின அன்னைக்கே பில்டர்ஸ் வந்து இதுதான் உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கார் பார்க்கிங் அப்படி இப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 50,000 rupees ப்ரீமியம் பே பண்ண சொன்னாங்க. நாங்களும் ஒத்துக்கிட்டு அமௌண்ட்டை கொடுத்து இடத்தையும் வாங்கியாச்சு. இப்போ அசோசியேஷனில் வந்து இந்த இடம் உங்களுக்கு கிடையாது, இது காமன் பார்க்கிங்னு சொல்கிறாங்க. 50,000 அமௌண்ட்டை கொடுத்துட்டு இது உங்களுக்கு இல்லை, இது காமன் பார்க்கிங்னா என்ன சார் நியாயம்? என்னால் ஒத்துக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை சார், என்ன மாதிரி இன்னும் 8 ஓனர்ஸ் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. யாருக்கும் இது சொந்தம் இல்லை, பொதுன்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் சார், இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்குறது சரி தான் ஜார்ஜ், உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. ஆனால் அசோசியேஷன் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குது. சரி, உங்கள் விஷயத்தில் தப்பு பண்ணது எல்லாம் அந்த பில்டர்ஸ் தான்.
அவங்க கொடுத்த மிஸ்லீடிங் ஆட்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம ஊரில் பில்டிங் கட்டுறதுக்கும் விற்கிறதுக்கும் சில சிட்டியில் சில ரூல்ஸ் இருக்குது சார். அதை எந்த பில்டர்ஸும் எந்த ப்ரொமோட்டர்ஸும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சார். இந்த கவர்ட் பார்க்கிங் ஏரியா, FSI, காமன் ஏரியா, அதை எந்த பில்டரும் எந்த ஓனருக்கும் விற்கவோ வாடகை கொடுக்கவே கூடாது. அது அங்கே ரெசிடென்ஸாக இருக்க எல்லாருக்கும் பொதுவான இடம். ஆனால் அந்த பில்டர்ஸ் வந்துட்டு கண்டமேனிக்கு ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அதை விற்றுட்டு அப்புறம் உங்களை மாரி பிரச்சனை பண்ணி தான் விட்டுட்ருக்காங்க. இந்த பாருங்க, இந்த CMD ரூல்ஸ்லேயே இருக்குது. நான் வேணா இதை வேணா உங்களுக்கு ஒரு காப்பி எடுத்து தரேன். ஹை கோர்ட்டில் நிறைய கேசஸ் எல்லாம் அசோசியேஷனுக்கு தான் ஃபேவராக ஜட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜார்ஜ், உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்கள் அசோசியேஷன் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சார், பட் 50,000 பே பண்ணியிருக்கோம், ஹெவி அமௌண்ட்டு, நாட் ரீஃபண்டபிள் வேறு சொல்கிறாங்களே. சார், பட் அது பில்டர் பண்ண தப்பு சார். அவங்க உங்களை ஏமாத்திருக்காரு, அதான் நடந்திருக்கு. வேணா அந்த பில்டர் மேலே கேஸ் போட்டு நம்ம காசை வேணா வாங்குறதுக்கு வழி பண்ணலாம். நான் வேணா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வேணா அனுப்புகிறேன், ஃபைட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கவலைப்படாதீங்க சார். உங்கள் காசை திரும்பி வாங்குறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஓகே. ஒரு வாரமாக தலைவலியாக இருந்துச்சு, இப்படி ஒரே நாளில் தீர்த்து வச்சுட்டீங்க. துரைராஜ் நல்ல அட்வொகேட்டை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். துரைராஜ் கிட்ட திருப்பி சொல்லுங்கள் சார், நல்ல அட்வொகேட்னு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ அர்ஜுன். ஹலோ சார். எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் சார். ஸோ டெல் மீ வாட்ஸ் ஹேப்பனிங். உங்களை மீட் பண்ண தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ நோ, பார்த்தாவே தெரியுது சார். அன்னைக்கு ஃபோனில் பேசின மேட்டர் நீங்கள் தப்பாக நினைக்கலண்ணா. ஓ, அதை பற்றி தான் பேச போகிறோமா? நான் வரட்டுமா? இல்லை சார், அப்படி இல்லை சார். ஃபார்மில் விட்ட 4 வருஷத்தில் ஃபினான்ஷியல் ஹெல்ப் நீங்கள் தான் பண்ணிட்டு வரீங்க. அது இன்னும் திருப்பி தர பொசிஷனில் நாங்கள் இல்லை. இப்போ ஒரு பங்கை திருப்பி தரலான்னு நான் நினைக்கிறேன். அதான். ஓ, திருப்பி தர அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. அப்படி சொல்ல வரல சார். பின்ன எப்படிப்பா? அப்படிதான் அர்ஜுன், நீ வளர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் நான் எதிர்பார்த்தது கூட. பட் இப்படியெல்லாம் பேசுறது தான் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சார், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. திருப்பி கொடுக்காம உதவி வாங்கிட்டே இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு பங்கு திருப்பி கொடுத்தேன்னா அப்புறம் கஷ்டம் வரும்போது உரிமையோடு அவங்ககிட்ட வந்து உதவி கேட்கலாம் இல்லையா? அப்படி. ஓ, இப்படி ஒரு லாஜிக்கா? இட்ஸ் a very silly and weak logic. அர்ஜுன், உனக்கு எந்த உதவி எப்போ தேவைப்பட்டாலும் அதை செய்ய நான் தயாராக இருக்கேன். வாங்கினதை திருப்பி கொடுத்தா தான் மறுபடியும் கேட்க முடியும்னு நினைக்காதப்பா. நான் ஒன்று ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தலை. நான் செய்யறதெல்லாம் மனசுக்கு பிடிச்சு ஆத்மார்த்தமாக செய்கிறேன். அதை வேண்டான்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. அண்ட் இஃப் யூ வுட் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஹியரிங் இருக்கு. Case number 458. You can proceed now. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ரேவதி சுவாமிநாதன் பிபிசி பேங்கில் கடந்த 30 வருஷங்களாக பணிபுரிந்து வருகிறார். அதுவும் கடந்த 12 வருடங்களாக சீனியர் மேனேஜராக பணிபுரிந்திருக்கிறார். கடந்த முறை நடந்த ப்ரமோஷன் ரவுண்டில் நியாயமாக அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ப்ரமோஷன் வழங்கப்படவில்லை. இது குறித்து அவர் பேங்கை அணுகிய பொழுது அவருடைய உயரதிகாரிகளோ, குறிப்பாக அவருடைய GM திரு சேஷாத்ரி அவர்களோ எந்தவிதமான பதிலோ காரணமோ அவருக்கு தரவில்லை. கோர்ட்டை அவர் அணுகிய பொழுது GM திரு சேஷாத்ரி அவர்கள் எனது கட்சிக்காரர் ரேவதியை
பயமுறுத்தி இருக்கிறார், அச்சுறுத்தி இருக்கிறார், வேலையில் பல இன்னல்களை விளைவித்திருக்கிறார். இதுவும் போதாதென இப்பொழுது லீவ் ஆர்டரும் பணி நீக்க நோட்டீஸ், டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் நோட்டீஸும் ரேவதிக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த முறையற்ற பணி நீக்கத்தை எதிர்த்து இன்ஜெக்ஷன் வழங்குமாறு இந்த கோர்ட்டை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்குண்டான கூடுதல் அஃபிடவிட்டையும் சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் மீது முதல் குற்றச்சாட்டிற்கு வருகிறேன். 1995 முதலாக அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. ஆண் சகாக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவருடைய ஊதியம் அவர்களை விட மிக குறைவாகவே இருந்தது. 1998 மறுபடியும் ப்ரமோஷன் வந்தது. இந்த முறை எப்படி வந்தது? இடமாற்றத்துடன். எந்த ஊருக்கு? மகாராஷ்டிராவில் உள்ள சத்தாரா என்னும் சின்ன ஊருக்கு. யுவர் ஆனர், தன்னுடைய குழந்தைகளின் படிப்பை கருதி அவரால் அந்த ப்ரமோஷனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண் சகாக்களுக்கும் அதே சமயத்தில் ப்ரமோஷன் வந்தது. எந்த ஊருக்கு? மும்பை, டெல்லி, கல்கட்டா போன்ற நகரங்களுக்கு. எனினும் எனது கட்சிக்காரர் தன்னுடைய திறமையினாலும் கடுமையான உழைப்பினாலும் மெல்ல மெல்ல உயர்ந்து இன்று பேங்கில் ஒரு டிவிஷனுக்கே தலைமை வகிக்கிறார். இந்த முறையும் என்னுடைய கட்சிக்காரருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் மறுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே பிபிசி பேங்க், குறிப்பாக என்னுடைய கட்சிக்காரரின் அதிகாரி திரு சேஷாத்ரி அவர்கள் இவருக்கு எதிராக கடைபிடிக்கும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்றுதான் நாம் கருத வேண்டும். எனது கட்சிக்காரர் எந்த ஒரு நிலையிலும் லீவுக்கு அப்ளை செய்ததே கிடையாது. அப்படி இருக்க அவரை பணியிலிருந்து அகற்ற முயற்சி செய்வதில் பேங்குக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? அவருக்கு அனுப்பப்பட்ட இமெயிலிலும் எந்த காரணமும் தரப்படவில்லை. That's all, Your Honor. திருமதி ரேவதி சுவாமிநாதனின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பேங்க் மற்றும் திரு சேஷாத்ரி மறுக்கிறார்கள், யுவர் ஆனர். புதிதாக சமர்ப்பிக்கப்பட்ட இன்ஜங்ஷனுக்கு பதிலளிக்க நேரம் கொடுங்கள். ஒரு வாரம் டைம் தரோம். அதுக்குள்ள உங்க பதில கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுங்க. யுவர் ஆனர், அடுத்த ஹியரிங்கை 10 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம். அதுக்கு என்னுடைய கிளையண்ட்டுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. பட் பேங்கோடைய பதிலுடைய அட்வான்ஸ் காப்பியை என்னுடைய கிளையண்ட் ரேவதிக்கு சர்வ் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல எதுவும் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா? நோ ப்ராப்ளம் வித் தட், யுவர் ஆனர்.